கிட்ட பேசினது மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்துச்சு. எனக்கு திரும்பவும் மாமாவோட குரலை கேட்கணும் போல இருக்கு. மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? ஆ, எடுப்பாரா? இந்த டைம்ல கண்டிப்பா ஃப்ரீயா தான் இருப்பாரு. நம்ம நினைச்ச மாதிரியே ராசாத்தி தனியாளா நின்னு கம்பெனிக்கு ஒரு புது இடத்த பிடிச்சிட்டாலே. உண்மையிலேயே ராசாத்தி பெரிய பிரில்லியன்ட் தான். அவ குரலை கேட்கணும் போல இருக்கே. சரி, மாமா ஃப்ரீ ஆகட்டும், அப்புறம் பேசலாம். சரி, ராசாத்தி ஃப்ரீ ஆயிட்டு நமக்கு ஃபோன் பண்ணுவா. என்ன மாமா இது, ஃபோன் பிஸி பிஸினே வந்துட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? நான் உனக்கு தான் ராசாத்தி கால் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, நீ யார் கூட பேசிட்டு இருந்த? உன் ஃபோனும் பிஸி பிஸின்னு வந்துச்சு. நானும் உங்களுக்கு தான் மாமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன் மாமா சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கால் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதான் ஃபோன் பிஸின்னு வந்திருக்கு. ஆமால, நான் உன்னையும் நீ என்னையும் நினைச்சிட்டே இருந்தா அப்படிதான். சரி மாமா, சாப்பிட்டீங்களா? அது நீ கொடுத்த தொக்கை தான் நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேன். நீங்க போன்ல என்கிட்ட பேசுனீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் நான் நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லே பகலா எனக்கும் ராசாத்தி, பொழுதே விடிஞ்சிருச்சு. ஆமா மாமா, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா நிறைய வேலை இருக்கே. சரி, நீ அதை முடிச்சிட்டு வா, நைட் பேசிக்கலாம். சரி மாமா. மா ராசாத்தி, மா வா அழகு. ராசாத்தி இன்னும் எந்திரிக்கவே இல்லப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா. நம்ம ராசாத்தி எம்பிட்டு நேரமா தூங்கிட்டு இருக்கா? ஆமாப்பா, நீ உட்காரு, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. எந்திரிக்கவே இல்லையா? என்ன சொல்றாங்க? மா ராசாத்தி, குட் மார்னிங்மா. குட் நைட்ண்ணா. எது குட் நைட்டா? இன்னும் தூக்க கலக்கம் போலையா உனக்கு? மாமா, நிறைய வேலை இருக்குமா இன்னைக்கு நமக்கு. சீக்கிரம் ரெடி ஆகி வாமா. சரிண்ணா. நான் வெயிட் பண்றேன்.
வாங்க. என்னம்மா வேணும்? இல்ல இங்க குடோன் வாடகைக்கு விட போறதா சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படிலாம் இங்கே எதுவும் காலி இல்லைம்மா குடோன்லாம்? இல்ல நாங்க காலியா இருக்குன்னு தானே கேள்விப்பட்டோம். ஆமாம், எனக்கு தெரியாதா? நான் தான் காலி இல்லைன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. வாடகை அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க தரோம். நான் இல்லைன்னு சொல்கிறேன், திரும்ப திரும்ப என்கிட்டயே கேட்குறீங்க அதை பற்றி. என்னங்க இவ்ளோ கராரா பேசுறீங்க? அதை ஏற்கனவே வாடகை விட்டாச்சுமா, அட்வான்ஸ் கூட வாங்கிட்ட ஒரு ஆள்கிட்ட. அதுக்கு என்ன, அவங்க கொடுத்ததை விட 2 மடங்கு தரோம். நீங்க முதல்ல அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க. வாங்கின பிறகு எப்படிமா திருப்பி கொடுக்க முடியும்? அது அவ்வளவு நல்லா இருக்குமா என்ன? நீங்கள் வேற இடம் பார்த்துங்கம்மா, சரியா? இதுக்கு தான் நான் உங்களை அவசர அவசரமா இங்க கூட்டிட்டு வந்தேனா? அவர் தரமாட்டேன்னு சொல்றாரு, நீங்களும் அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. அவன் இவ்வளவு தூரம் பேசி நான் அமைதியா இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவன் வெறும் இன்சார்ஜ் தான். ஓனர் ராமமூர்த்தி சிங்கப்பூர்ல இருக்கான். அவனை எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்ன, உடனே அவர்கிட்ட பேச வேண்டியதானே? சொல்லுங்க சேர்மன். ராமமூர்த்தி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் உங்க கட்சி வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் பிசினஸுக்கு குடோன் தேவைப்படுதுன்னு சொன்னான். அதான் உங்க குடோனை கேட்கலான்னு. அப்படியே விஷயம். அத வாடகைக்கு விட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் இனி வாடகைக்கே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு அத வாடகைக்கு விடணும்னு அவசியமே இல்ல. அப்ப கண்டிப்பா விட போறது இல்ல, அப்படித்தானே? ஐயோ, அது சும்மா இருந்தா கூட பரவாயில்ல சேர்மன். அப்ப உன் இன்சார்ஜ் காசி தான் விளம்பரம் கொடுத்துருக்கான். அதை பார்த்து தான் நம்ம பையன் உங்ககிட்ட பேச சொன்னான். என்னது, விளம்பரம் கொடுத்துருக்கானா? நம்பி விட்டா இந்த வேலையெல்லாம் பாக்குறானா? அட ஆமா ராமமூர்த்தி, குடோனை வாடகைக்கு விட்டு அட்வான்ஸும் வாங்கிட்டான். அதனால தானே நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அட்வான்ஸே வாங்கிட்டானா? ஆ, எவ்வளவு திமிரு இருந்தா இந்த திருட்டு வேலையை பண்ணிருப்பான். உடனே கிளம்பி இந்தியாவுக்கு வரேன். வந்து அவனையும் அவனை நம்பி அட்வான்ஸ் கொடுத்தவனையும் சும்மா விட மாட்டேன். எப்பா அது உன் பிரச்சனைப்பா, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. ஆனா வாடகைக்கு விட்டா நீ நம்ம பையலுக்கு தான் விடணும். சரிங்க சேர்மன், இந்த விஷயத்தை நீங்க எனக்கு கன்வே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொன்னாரு? நம்ம ஒரு விஷயத்தை கையில எடுத்தா அதை முடிக்காம விடுவோமா? அதெல்லாம் நல்லா பத்த வச்சாச்சு. நாளைக்கு பூஜைக்கு வந்து ராமமூர்த்தி வெடிக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. நல்ல காரியம் பண்ணீங்க. நல்லா பசிக்கிறவனுக்கு தட்டு நிறைய சாப்பாடு போட்டு அத சாப்பிட போகும்போது அடிச்சு பறிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த ராசாத்திக்கு. கண்டிப்பா நாளைக்கு நம்ம அவளுக்கு கொடுக்க போற அடி பேரிடியா இருக்கும். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம். நாங்க ஆத்மானந்த சுவாமியோட மடத்துல இருந்து பேசுறோம். அதான் சத் சங்கமம் நிகழ்ச்சிக்கு காய்கறி சப்ளை பண்ணி கொடுத்தீங்களே. ஆமா சாமிஜி, சொல்லுங்க. என்ன விஷயம்? போன தடவை கொடுத்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரியே திருவண்ணாமலையில ஒரு சத் சங்கம நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுல 10,000 பேர் கலந்துக்க போறாங்க. அதனால
அதுக்கும் நீங்க தான் காய்கறிகள் சப்ளை பண்ணணும். உங்களால முடியுமா? அதுக்கு என்ன சாமிஜி, நல்லபடியா பண்ணி தரோம். சரிங்க, நாளைக்கே உங்களுக்கு அட்வான்ஸ் அனுப்பி வைக்கிறோம். சரிங்க சாமிஜி. சரிங்கம்மா. என்ன ரசத்தி, என்ன விஷயமா? அண்ணே, ஆத்மானந்த சுவாமி மடத்துல இருந்து ஃபோன் பண்ணாங்க. போன தடவை மாதிரி திருவண்ணாமலையிலயும் ஒரு சங்கம நிகழ்ச்சி நடத்த போறாங்களாம். அதான் இந்த தடவையும் காய்கறி சப்ளை பண்ணணும்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி 10 லட்ச ரூபா ஆடுறாமா? ஆமாண்ணே. இந்த நேரம்னு பார்த்து இனியனும் இல்லை. ராசாத்தி மட்டும் எப்படி இந்த ஆர்டரை சமாளிப்பா? ராசாத்தி கிட்ட இந்த ஆர்டர் வேணான்னு சொல்லி பார்ப்போமா? ராசாத்தி, ஆ? இப்போ எதுக்குமா நமக்கு இவ்வளோ பெரிய ஆர்டரு? அம்மா, நம்ம இன்னைக்கே குடோனை காலி பண்ணி ஆகணும். அப்புறம் அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் திரும்ப புது குடோனுக்கு மாற்றணும். இவ்வளவு வேலை இருக்கும்போது நமக்கு இந்த பெரிய ஆர்டர் தேவையாம்மா? இது தேவையில்லாம சுமையாயிருமா? அதெல்லாம் முடியும்ண்ணே. இந்த உலகத்துல முடியாததுன்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பா இந்த ஆர்டரை நல்லபடியா நம்ம முடிக்க தான் போறோம். நீ முடிவு பண்ணிட்டல, இதுக்கு மேல நான் என்னத்தம்மா சொல்றது? இந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வரான்? யாருண்ணே? அதாம்மா, நம்ம ஓனரோட மருமகன் மேகநாதன். இன்னைக்கு காலி பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் வேலையை நான் எப்ப பாக்குறது? அதுக்கு என்ன இப்போ? எல்லாரும் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப காலி பண்ண போறீங்க? இது பாருங்க, இந்த நாள் முடிய நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள கண்டிப்பா காலி பண்ணிடுவோம். அதை விட்டுட்டு இந்த மிரட்டுற வேலை, உருட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்ன பேச்சுல திமிரு தெரியுது? கொஞ்சம் எங்களை நிம்மதியா வேலை பார்க்க விடுறீங்களா? அதான் காலி பண்றோம்னு சொல்லிட்டோம்ல. 6 மணிக்கு வந்து வாடகை, கரண்ட், மத்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு மீதி அட்வான்ஸை கொடுங்க. அப்போ உங்க கையில சாவி இருக்கும். இப்ப கிளம்புங்க. அண்ணே, வாங்கண்ணே, வேலையை பார்ப்போம். ஓ, அவ்வளவு திமிரா? இப்ப போறேன். 6 மணிக்கு திரும்பி வருவேன். ஏதாவது பொருள் இருந்துச்சு வெளியே தூக்கி வீசிடுவேன். வீசும்போது பார்க்கலாம். இப்ப போங்க, போலாம். ஆக்க தானே போறீங்க? வரேன். வராத, அப்படியே போயிரு. அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரா? என்கிட்டே திமிரா பேசுறா. நான் யாருன்னு இப்ப காட்டுறேன். மேகநாதன் கால் பண்றாப்ல. பேசுங்க. சொல்லுங்க மேகநாதன். அண்ணா, அந்த ராசாத்தி வீட்டுல இருந்தா பேசுறேன். அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு? ஏன், என்னாச்சு? என்கிட்டயே தெனாவிட்டா சாயந்தரம் கடைசாவி உங்க கைக்கு வந்துரும், அட்வான்ஸ்ல மீதி பணத்தை கையில வச்சிருங்கன்னு என்கிட்டயே சொல்றா. புது இடம் கிடைச்ச திமிரு இப்படிலாம் பேச சொல்லுது. என்னது புது இடமா? நான் இருக்கும்போது அவ்வளவு ஈஸியா அவளுக்கு ஒரு இடத்தை கிடைக்க விட்டுருவேனா? என்ன சொல்றீங்கண்ணா? நாளைக்கு ராசாத்தி போட போற பூஜையில நடக்கிறத வேடிக்கை பாருங்க, அப்ப புரியும். அப்ப கண்டிப்பா அந்த ராசாத்திக்கு அந்த இடம் கிடைக்காதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் வச்சிடறேன். சரி. அந்த ராசாத்தி நாளைக்கு பூஜை போட போற திமிர்ல அந்த மேகநாதன்ட்ட உடனே காலி பண்றேன்னு சொன்னாலாம். சொல்லட்டும் சொல்லட்டும். நாளைக்கு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம அவளும் அவளை நம்பினவங்களும் நடு ரோட்ல நிக்க போறாங்க. ஐயோ, அதை நினைச்சாலே எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. முதல்ல இந்த விஷயத்த நான் என் மாமியார் கிட்ட சொல்லணும். அப்பதான் அதுகிட்ட எனக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீ தான் என் மருமக கண்மணின்னு பாராட்டி தள்ளிடும். நல்ல பாராட்டட்டும். ஐயோ, வீடு வந்துருச்சு, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. நான் வரேன். சரி, போயிட்டு வா.
சேர்மன்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி அலைய விட்ட. நாளைக்கு இருக்கு ராசத்தி உனக்கு. டேய் வண்டி எடுறா. நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏ எங்க வீட்ல சொல்றத நான் கேட்க முடியும். எனக்குன்னு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, புரிஞ்சுக்கோ நீ. என்ன விடவா? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் என் வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும். இந்த கமிட்மெண்ட்லாம் லவ் பண்ணும்போது தெரியலையா? இப்ப என்ன தாண்டி வேணும் உனக்கு? ஏய் அதான் கேக்குறேன்ல, சொல்லுடி. பாடி போடினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இப்ப ஏன் இவ்வளவு கோவம்? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? என்னை விட்டுட்டு நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணுவ, அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? உங்களுக்கெல்லாம் சுத்துறதுக்கு ஒரு பொண்ணு, கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணா? ஒன்னு சொல்லி ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லணும்டா? என்ன சொல்லணும்? உன்னை நம்பி ஏமாந்த பாரு, என்ன சொல்லணும்டா? என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? இதோ பாரு, நீ மட்டும் இதை கண்டுக்காம இருந்துட்டனா இப்படியே நம்ம கடைசி வரைக்கும் லவ்வர்ஸா ஜாலியா இருக்கலாம். சீ வாய் மூடு. நீ எல்லாம் மனுஷனே இல்ல, மிருகம்டா. நீ கெட்ட கெட்டுக்கு மோதிரமா போடுற? சீ. உன்னை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்டா. நீ அந்த பொண்ணு கழுத்துல எப்படி தாலி கட்டுற நானும் பாக்குறேன்டா. என்னடி சொன்ன? என்னையவே அசிங்கப்படுத்துவியா? ஒழுங்கா மரியாதையா இருந்துக்கோ, இல்ல அவ்வளவுதான். அடிச்சா பயந்துருவனா? உன்னை விட மாட்டேன்டா. என்னடி ஓவரா பேசுற? அண்ணே வண்டியை நிப்பாட்டுங்க. என்னம்மா? அண்ணே அங்க பாருங்க. டேய் உன்னை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்டா. அது ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க சண்டையை போட்டுக்கிட்டு இருக்குங்க. நமக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலை, வாமா போலாம். அண்ணே நடு ரோட்ல ஒரு பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கான், அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? வாங்கண்ணே. மா சொன்னா கேளுமா. வாங்கண்ணே. உன்னை இங்கேயே சாவடிச்சிருவேண்டி, அதான் சொல்றேன்ல. ஏய் நிறுத்துடா. எதுக்கு இந்த பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? அத கேட்க நீங்க யாரு? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ரோட்ல வச்சு ஒரு பொண்ணை அடிப்ப, அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? அப்படிதாங்க அடிப்பேன். உங்களுக்கு என்ன? யாருமா இவன்? அக்கா, நானும் இவனை ஒரு வருஷமா லவ் பண்றோம். இவனை நம்பி பார்க்க பீச்னு சுத்திட்டேன். ஆனா இப்போ அவன் வீட்டுல பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பானே என்னை கழட்டி விட பாக்குறான். அது மட்டும் இல்லக்கா, கல்யாணம் ஆனா என்ன, நம்ம எப்பவும் போல ஜாலியா சுத்தலாம்னு சொல்றோம். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மோதிரெல்லாம் போட்டு வாக்கு கொடுத்தான். ஆனா இன்னைக்குதான் தெரியும் ஃப்ராடுன்னு. ஏண்டா ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஊரெல்லாம் சுத்திட்டு இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா ஆகும்? உன்னை நம்பிதானே வந்தா இவ. இவளை போய் ஏமாத்த பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனடா. ஏய் இப்படி கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்க நீ கொன்றுவேன். நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஊர்ரா நீ? பொம்பளை புள்ளைய நடு ரோட்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு பொண்ணு வந்து கேக்குது, அதையும் மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. ராசாத்தி இவன்ட்டெல்லாம் என்னமா பேச்சு? வா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுவோம், அப்பதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். வாடா டேய் வா. என்னடா அண்ணன் ஒண்ணு? வாடா வா, இவனை கொண்டு ஸ்டேஷன்ல விட்டுருவோமா. வாடா டேய். காக்கா கொஞ்சம் சொல்லுங்கக்கா இவர்கிட்ட, ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. இவ்ளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இந்த பொண்ணை ஏமாத்த பாக்குற? வேணும்னு பண்ணலக்கா, வீட்ல பேசிட்டாங்கக்கா, அதான். சும்மா இந்த கதையெல்லாம் விடாதடா. நாம கடைசி வரைக்கும் லவ்வராவே இருக்கலாம்னு சொன்னவன் தானே நீ? மா நீ என்னம்மா இவங்கள்ட்ட திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க? நம்ம கொண்டு போய் தலைவனை ஸ்டேஷன்ல விடுவோம், அவங்க கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சாங்கன்னா தம்பி எல்லாம் சரியாயிருவாங்க. அண்ணே வேணாண்ணே, அக்கா கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அண்ணே வேணாண்ணே. ஏய் இப்போ நீ தான் சொல்லணும். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு வீட்ல சட்டுன்னு சொல்ல முடியாது. பக்குவமா சொல்றதுக்குள்ள இவ அவசரப்படுறா. இனி இவளை தவிர வேற எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டேன். இப்போ இருந்து இவ தான் எனக்கு பொண்டாட்டி. போதுமாக்கா? அக்கா என்னை விட்டு சொல்லுங்கக்கா, சொல்லுங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா. நீ என்னமா சொல்ற? எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்லக்கா. அவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றானே, ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போம். நீ என்னோட நம்பரை வச்சுக்கோ. அவன் ஏதாச்சும் கோளாறு பண்ணா நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, மத்தது நான் பாத்துக்கிறேன்.
சரிக்கா, நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஏய், பார்த்து நடந்துக்கோ. இவளை ஏமாத்தணும்னு நினைச்ச அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்லம்மா. சரி, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. டேய், இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் வீட்டுல விடுறா படா. வாமா போலாம். வரேன்க்கா.